கூடிய சீக்கிரம் இந்த மோதல் முடிவுக்கு வருவது 2 நாடுகளுக்கும் நல்லது. ஓகே சார். நம்ம தாக்குதல் நடத்தணும். அது தவிர்க்க முடியாதது. பஹல்காம்ல பாகிஸ்தான் ஆதரவு பெற்றவர்கள் தீவிரவாதிகள் என்றுதான் அது முழுவதுமாக நம்பப்படுகிறது. ஆகவே இந்த தாக்குதல் நியாயமானது தான் அது. நீண்ட நாள் பொறுமைக்கு பிறகுதான் இந்தியா இந்த தாக்குதலை மேற்கொண்டது. துல்லியமாக தீவிரவாத இலக்குகள் தாக்கப்பட்டன. அதற்கு பதிலடியாக இன்றைக்கு பாகிஸ்தான் எல்லைப்புறத்தில் குண்டுமாறி போயிருந்திருக்கு. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. லைன் ஆஃப் கண்ட்ரோலில் நடக்கிறது அது வேற விஷயம். ஓகே சார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகில். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தகவல்கள் என்பது 2 நாடுகளும் சொல்லக்கூடியது வெவ்வேறு விதமாக இருக்கின்றன. அதுதான் ரொம்ப பழைய ஒரு மூதுரை ஒன்று உண்டு. கோல்டன் சைன், ட்ரூத் வில் பி தி ஃபர்ஸ்ட் கேஷுவல்டி இன் வார். போர்க்காலத்தில் உண்மை தான் முதல்ல பலியாகும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க துல்லியமான தாக்குதல் நம்ம சிவிலியன்ஸ் சாவலைன்னு சொல்கிறோம். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் 51 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டதை அவங்க சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் குழந்தைகள். சில விமானங்கள் 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தினதை பாகிஸ்தான் சொல்கிறது. ஆனால் எந்த ஆதாரத்தையும் அது கொடுக்கல. நம்முடைய தரப்புலேருந்து எந்த விதமான இழப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு நேற்று இரவுலேருந்து சில தாக்குதல்கள் நடந்திருக்கின்றாங்க. இப்போ மாலை 5 மணி 5:30 மணிக்கு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது. பாதுகாப்புத்துறை மீடியாவுக்கு பேச இருக்காங்க.